உரிய முறையில் பதில் சொல்லாம ஒரு கவுன்சிலரை விட்டு, அது லேடி கவுன்சிலரை விட்டு அடிக்கிறது அது மிகப்பெரிய அராஜகம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நாங்க இருக்கிற இடத்துல எங்களை தாக்க முயற்சி பண்ணி வந்து பண்றாங்களா, இல்ல நான் அவங்களுடைய இடத்துக்கு போய் தாக்குறதுக்கு முயற்சி பண்றேனா? இன்னைக்கு இயல்பு கூட்டம் மாமான்ற இயல்பு கூட்டம் நடைபெற்றது. இயல்பு கூட்டங்கும் போது கூட்டம் நடக்கும்போது நாங்களும் 10 வருஷம் 15 வருஷம் மாமன்ற உறுப்பினராக இருந்தவங்க தான். அவங்களும் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியாக இருந்தாங்க. மன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய கோரிக்கைகளை சொல்லுவாங்க. அதுக்காக இன்னைக்கு அது மாதிரி வந்து இங்கே நடைபெற்ற ஒரு டெண்டர், ஒரு டியூரிஃப்லையும் வந்து சேர்த்து ஒரு 23 கோடி ரூபாய் சுமாருக்கு டெண்டர் நடக்குது. 12 டெண்டர்கள் நடக்குது. இந்த 12 டெண்டரும் ஒருத்தர் L1 போட்டுருக்காரு. L1 போட்டவருக்கு கொடுக்காம அவர் அப்படியே நிறுத்திட்டு L2 போட்டவர் அதை வந்து நிறுத்தி வச்சுட்டு L2 போட்ட ஒரு ஆளுக்கு வந்து அந்த டெண்டர் அலாட் பண்ணுறது சட்டப்பூர்வமாக தப்பு. இதை எங்கள் எதிர்கட்சி தலைவர் இங்கே கேள்வியை கேட்குறாரு. அவருக்கு கேட்கறதுக்கு 100% இல்லை, 200 கண்டிப்பாக உரிமை இருக்குது. அதுக்கு தான் எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சிங்கிறது அதுக்கு தான். ஆனால் அதை அவர் கேட்கறதுக்கு தெளிவாக பதில் சொல்லாமல், உரிய முறையில் பதில் சொல்லாம ஒரு கவுன்சிலரை விட்டு, அது லேடி கவுன்சிலரை விட்டு அடிக்கிறது அது கண்டத்தில் அடிக்கிறது மிகப்பெரிய அராஜகம். இதுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அதுக்கும் அதை தூண்டி விட்ட அந்த 40 கவுன்சிலருக்கும், இந்த வச்சியம்மா கவுன்சிலருக்கும், இந்த 45ஆவது டிவிஷன் கவுன்சிலர் சுகாசினி மேலே நடவடிக்கை எடுக்கணும். அது வரைக்கும் எங்கள் உள்ளிருப்பு போராட்டம் தொடரும். இது ஜனநாயகத்துக்கு ரொம்ப மோசமானது. எவ்வளோ பெரிய ஆபத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோங்கிறதுக்கு உதாரணம். ஒரு மாமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுகிறார். அவர் கேட்குற கேள்விக்கு பதில் தான் சொல்லணும். அதுக்காக அவரை பிடிச்சி அடிக்கிறது. நாங்களும் எத்தனையோ தடவை இங்கே இதே மன்றத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியிருக்கோம். அவங்க நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. சொல்லுவாங்க வீடியோ ஆதாரம் இருக்குது, பார்த்துங்க. சரி இருக்கட்டும், அதெல்லாம் தாராளமாக பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்லுங்க. நாங்கள் எங்களுக்கு நியாயம் கிடைக்காம போக போகிறதில்ல, பார்க்கலாம். அது சரி, எப்படி மட்டும் சொல்லலாம். அந்த வேண்டாங்க, அந்த பெண்குள்ள இருக்கைக்கு நாங்க போனோமால எங்க இருக்கைக்கு வந்து அவங்க தாக்குறாங்க. அதை பாருங்க, உங்களுக்கே தெரியும். பெண் கவுன்சிலர் வந்து நாங்க இருக்கிற இடத்துல எங்களை தாக்க முயற்சி பண்ணி வந்து பண்றாங்களா, இல்ல நான் அவங்களுடைய இடத்துக்கு போய் தாக்குறதுக்கு முயற்சி பண்றேனா? வாக்குவாதம் அவங்க ஏன் அந்த சீட்ல இருந்து எங்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணணும்? நான் கேட்கறது மேயரை கேட்கிறேன், கமிஷனரை கேட்கிறேன். ஏன் இப்படி டெண்டர் விடுறீங்கன்னு சொல்லி நான் கமிஷனர் கேட்கிறேன், மேயர் கேட்கிறேன். எனக்கு உரிய பதில் கொடுக்க வேண்டியது அவங்களை விட்டு எனக்கு பின்வரிசையில் இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலர் வந்து என்னிடத்துல தகராறுக்கு ஏற்படுத்தி என்னைய அடிக்க முயற்சி பண்றாங்கிறது தான் பிரச்சனையே. அவங்க என்னை அடிக்க வரும்போது நான் தடுத்தாங்க ஆகணும். நீங்க வீடியோ ஆதாரத்தை பாருங்க. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.